ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிளெண்டர் டுட்டோரியல் பார்ட் 7. இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஆனிமேட் பண்ணலான்றதை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சேர் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ க்யூபை வந்து எப்படி நம்ம சேராக மாற்றலாம், நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண திங்ஸை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து ஒரு ஸ்மாலர் சைஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சீட் பண்ணுற ஏரியா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைட் போயிடுறேன். டவுன் சைட் போயிட்டு எடிட் மோட் போயிட்டு ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டு சப்டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 4 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அகெயின் சப்டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 16 ஃபேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 16 ஃபேஸ் ஆகிறதுனால என்ன பண்ணலாம்னா, நம்ம சேர்ஸோட லெக்ஸ் வந்து வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேஸ் வந்து கிளிக் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஃபைன் தான். இப்போ வந்து லெக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபேஸும் கிளிக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 4 லெக்ஸ்க்கு 4 ஃபேஸஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணால் எந்தெந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுறோமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கொடுத்து 4 லெக்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேருக்கு வந்து பேக் சப்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் லூப் கட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு லூப் கட் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கொஞ்சம் பேக்கில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கில் செலக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து பேக் சப்போர்ட் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணால் போதும். எட்ஜஸில் இருக்குது. ஸோ ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் சேர் க்ரியேஷன் வந்து இப்போ நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதை அகைன் நீங்கள் வந்து இது இன்னும் ஆர்ம் ரெஸ்ட்டோடு நீங்கள் கூட செட் பண்ணலாம். பட் நான் இப்போதைக்கு இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அதை எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களால் க்ரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஆர்ம் ரெஸ்ட்டோட. ஸோ ஆர்ம் ரெஸ்ட் எப்படி பண்ணோன்னா, இங்கே ஒரு இப்படி போயிட்டு இங்கே ஒரு எல் மாரி இந்த இடத்துல வரும். ஸோ அது உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி ஆனிமேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த லொக்கேஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டாப் ஆஃப் த வேர்ல்டு வந்து இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து இங்கே கீயிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ப்ளேபேக் அதில் வந்து கீயிங் வந்துருக்கு. ஸோ ஆல்ரெடி கரெக்டான ஃப்ரேம், ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 250 ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். நம்ம சொன்னால் ஸோ 250 இருக்குது. நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போயிடுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போயிட்டு ஐ வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எடிட் மோடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் மோடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் கீ ஃப்ரேம் மெனு வந்து வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லொக்கேஷன் ரொட்டேட், ஸ்கேல், லொக்கேஷன் ரொட்டேட், அந்த மாதிரி மல்டிப்புளான விஷயமும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஜினில் வந்து இருக்குது. இப்போ வந்து ஒரு 60 ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் வந்துடுறேன். 60 ஃப்ரேம்ஸில் வந்து நான் வந்து ஒரு ரைட் சைடில் மூவ் பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன். ஸோ 60 ஃப்ரேம்ஸில் வந்து சென்ட்ரலில் இருந்த சேர் வந்து இங்கே போகணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு லொக்கேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலாம். ஸோ ரிவர்ஸ் போகும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளே ஆகும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனும் வேணும்னா, ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா டெலீட் பண்ணிடலாம். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன் ரெண்டுமே நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனும் சேம் அண்டு ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ 60 ஃப்ரேம்ஸ்க்கு போடுறேன். 60 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சேம் ரைட் சைடில் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். அண்டு ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொட்டேட் ஆகிட்டு சேம் பொசிஷனில் இருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, ரொட்டேஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் ரெண்டுமே நீங்கள் சேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். அகைன் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கேட்கலாம், ரொட்டேஷன் வந்து லாஸ்ட்டில் வந்து வச்சுட்டு தான் நான் ரொட்டேட் பண்ணேன். ஸோ அங்கே வந்துட்டு ரொட்டேட் பண்ணாமல் ஏன் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ரொட்டேட் ஆகும்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அது மாதிரி தான் வரும்.
ஸோ இப்போ நீங்கள் வந்து சேர் மூவ் ஆகிட்டு அந்த பிளேஸில் போய் ரொட்டேஷன் ஆகணும்னா ஸோ இருங்க அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அனிமேஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ரொட்டேட் பண்ணணும் அந்த பொசிஷனும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்த நெக்ஸ்ட்டு அனிமேஷன் வந்து பண்ணலாம். ஸோ சேம் பேக் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போயிடுறேன். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் வந்து நான் டெலிட் பண்ணுவேன் கீ ஃப்ரேம்ஸை. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன் செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஒரு 60 ஃப்ரேம்ஸில் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து மூவ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்த நெக்ஸ்ட் 60 ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா GY கொடுத்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து வெறும் லொக்கேஷன் கொடுத்தாலே போதும். பட் இருந்தாலும் சேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணணுன்றதுக்காகவே நான் லொக்கேஷன் ரொட்டேஷனும் செலக்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 60 ஃப்ரேம்ஸில் வந்து இது ரொட்டேட் ஆகணும். ஸோ இங்கே என்ன பண்ணோன்னா இப்போ ஒரு ரொட்டேஷன் வந்து எவ்வளோ ரொட்டேட் பண்ணணுமோ 1 2 3 ஸோ 3 ரொட்டேஷன் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன் அந்த 60 ஃப்ரேம்ஸில். ப்ளே பண்ணிவிட்டு அகெயின் ஐ கொடுத்து லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ அனிமேஷன் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு அங்கே மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் வந்து சேர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன். ஸோ ஸ்பேஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ 60 ஃப்ரேம்ஸில் மூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 60 ஃப்ரேம்ஸில் வந்து 3 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனிமேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் வித் கீ ஃப்ரேம்ஸ். ஸோ இது சிம்பிளான அனிமேஷன் தான். ஸோ போக போக நம்ம வந்து இந்த அனிமேஷன் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸில் அண்ட் ஆல்சோ கேமராவில் எப்படி நம்ம இப்போ எப்படி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் பண்ணுமோ அதுமாதிரி கேமரா ஆங்கிள்ஸும் மூவ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதுக்கு உங்களுக்கு நியூ ஐடியாஸ் க்ரியேட் ஆகும். அது மூலிமா நீங்கள் வந்து பெட்டரான அனிமேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம கீ ஃப்ரேம்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து அனிமேஷன் இன்னும் டிஃப்ரென்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 60 ஃப்ரேம்ஸில் வந்து ஜஸ்ட் மூவ் ஆகுறவங்க தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் G ப்ரெஸ் பண்ணோன்னா இதை வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 60 ஃப்ரேம்ஸில் இது மூவ் ஆகுறதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா 40 ஃப்ரேம்ஸ்லேயே இது மூவ் ஆகுற அனிமேஷன் வந்து முடிச்சிடும். ஸோ 60 to 120 FPSல இருந்த அந்த ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 40 செகண்ட்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓரளவுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன். ஸோ 60 ஃப்ரேம்ஸில் வந்து இது மூவ் ஆகும். இப்போ அந்த 40 ஃப்ரேம்ஸில் மூவ் ஆக போகுது. ஸோ மூவிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து ஃபஸ்ட் இருந்ததை விட கம்மியாக போகுது. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ 40 ஃப்ரேம்ஸில் மூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இருக்க 80 ஃப்ரேம்ஸில் அது வந்து ரொட்டேஷன் ஆகுது. ஸோ 60 செகண்ட்ஸில் அந்த அனிமேஷன் வந்து இப்போ 80 செகண்ட்ஸ்க்கு மாறி இருக்குது. அதனால் ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து கம்மியாகுது. ஸோ சொல்கிறது புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம கீ ஃப்ரேம்ஸை மூவ் மட்டும் பண்ணுறது இல்லாமல் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சென்ட்ரலில் இருக்குங்களா. ஸோ இந்த கீ ஃப்ரேம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ 120 ஃப்ரேம்ஸில் இருந்து அகெயின் 200 ஃப்ரேம்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துறேன் அந்த கீ ஃப்ரேம். ஸோ 120 ஃப்ரேம்ஸ் வந்து எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த ஃப்ரேம்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ரேம் என்ன பொசிஷனில் இருக்கோ அதுக்கு வந்து நான் அது வந்து ஜஸ்ட் அந்த அனிமேஷன் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லலாம். ஸோ 0 to 120 என்ன ஆச்சோ அது வந்து 120 200 வந்து ரிவர்ஸ் ஆக போகுது. ஸோ இதை வந்து பார்க்கலாம். ஸோ 40 ஃப்ரேம்ஸில் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 80 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து ரொட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 80 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் அண்ட் மூவ் ரெண்டுமே ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் 0 to 120 என்ன அனிமேஷன்லாம் நடந்ததோ அந்த 120 ஃப்ரேம்ஸில் இருந்தது வந்து இந்த 80 செகண்ட்ஸில் வந்து இந்த 80 ஃப்ரேம்ஸில் வந்து நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ரெண்டுமே தனித்தனியாக பண்ணுறோம். பட் இங்கே என்னென்னா இந்த டோட்டல் 120 ரெஸ்ட் பொசிஷனுக்கு போகணும். ஸோ என்ன நடந்ததோ அது அகெயின் நடக்க போகுது. பட் நம்ம வந்து ஒரேடியாக நடக்க போகுது. மூவிங் அண்ட் ரொட்டேஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது, அட் த சேம் டைம் ரொட்டேஷனும் நடக்குது. ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனிமேஷன்ஸ் நீங்கள் திங்க் பண்ண உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் தாட்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இது க்ரியேட்டிவ் இல்லை தான், பட் இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிக்கிற முடியும் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து. ஸோ மூவ்மெண்ட் ரொட்டேஷன் ஒரே ப்ராசஸாகவும் இங்கே நடக்குது ரிவர்ஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணுறதால நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட் அனிமேஷன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து சைஸ் வந்து கீ ஃப்ரேம்ஸில் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அனிமேஷன்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த லாஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து டெலிட் பண்ணிடுறேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது வந்து நான் சென்டர் ஆஃப் த அனிமேஷனில் வந்து கீ ஃப்ரேம் வந்து கரண்ட் ஃப்ரேமாக வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 சைடில் இருக்க அந்த கீ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மூலிமா நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணலாம், ரெடியூஸும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து நான் 30 ஃப்ரேம்ஸில் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து 30ல் வைக்கிறேன். ஸோ இங்கே ஏன் 91ல் இருக்குன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஃப்ரேமில் தான் இருந்தது, 0ல் இல்லை. ஸோ 59 ஃப்ரேம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ரொட்டேஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 30யும் இங்கே 31 ஃப்ரேம்ஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 ஃப்ரேம்ஸில் வந்து மூவ் ஆகுது, நெக்ஸ்ட்டு 31 ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி அனிமேஷனோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது.